இது சொல்றேன் லைக் ஒரு how we are going to do அப்படின்ற மாதிரி. So maximum this 12 standard portions. Am I audible to you guys? கேக்குதா உங்களுக்கு நான் பேசுறது? Yes, Yes, ma'am. ma'am. Yes, ma'am. Okay. ஸோ எப்படி பண்ண போறோம்னா ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டு அதோட டீட்டெயில்டா ஸோ டெமோல பார்த்த மாதிரி லைக் எப்படின்னா இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் தரேன். லைக் எப்படின்னா ஒரு டாபிக் பண்ணுவோம். அந்த டாபிக்கோட அசைன்மெண்ட் வந்து யூ வில் பி கெட்டிங். ஓகே, யூ வில் பி போஸ்டிங் த அசைன்மெண்ட் அண்ட் எனி டவுட்ஸ் வில் பி கிளாரிஃபைட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ டெஸ்ட், ஒரு டாபிக் முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ இப்படி தான் போகும். அண்ட் சின்ஸ் நீங்க வந்து இந்த கிளாஸ்ல இருக்கிறதால நீட்டு ஜேஇ அந்த மாதிரி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்க வந்து அட்டென்ட் பண்றதா இருந்தாலும் இட் வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். எஸ்பெஷலி உங்க ஸ்கூலுக்கு கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம என்ன டாபிக் பண்ண போறோமோ அது வந்து டீடைல்டு வேல பண்ண போறோம். ஸோ உங்க ஸ்கூலோட இது எல்லாமே கவர் ஆகிடும். வெதர் யூ பிலாங்ஸ் டு ஸ்டேட் போர்டு ஆர் சிபிஎஸ்இ ஆர் எனி போர்டு, எந்த போர்டா இருந்தாலும் இது எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி கவர்டு இன் ஆல் த கரிக்குலர். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இம்பார்ட்டண்டா எப்படி வந்து ஒரு ஷார்ட்கட் அப்ரோச் பண்ணி எப்படி ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்றது, எப்படி வந்து இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எப்படி சூஸ் பண்றதுன்னு வந்து ஐ வில் பி கிவிங் யூ ஆல் டிப்ஸ். ஒரு கிளாஸ்லயும் உங்களுக்கு எல்லா ஆல் பாசிபிள் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அண்ட் கெமிஸ்ட்ரியில டோட்டலா ஓவராலா இது வரைக்கும் இதுக்கு சேஞ்சஸ் இல்லைன்னா 21 சாப்டர்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? நீட் அண்ட் ஜேஇ ஃபார் போத் 21 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் பார்த்தோம்னா என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு நம்மளுக்கு. ஸோ first let us list down what are the topics are there. Screen visible இருக்கமா? Are you able to see the screen? Yes, ma'am. It's visible. Yes, ma'am. Okay. Yes. So first let us see chemistry portions. So you have haloalkanes and haloarenes. So இது வந்து ஆர்கானிக் ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட் டவுன் பண்றேன். State board on that it comes in 11th standard, but for CBSE it comes in 12th standard. So alcohol, phenols and ether. Okay. Next one, aldehydes, ketones and acids. Amines and ஒரு chapter இருக்கு. Biomolecules. This is organic part. Now come to physical chemistry. Physical chemistry la என்னெல்லாம் இருக்குன்னா solution, electrochemistry, then you have something called chemical kinetics, P block, DNF, coordination compounds. Practical chemistry. Okay. But 12th இந்த chapters எல்லாம் இருக்குமா? ஓகேவா? So first we have to see all these chapters. So இதெல்லாம் ஒன் பை ஒன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இன்னைக்கு வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் இந்த சாப்டர் தான் நடத்த போறேன்.
but you can note down and keep. So the chapters which will be covered. Okay, 2 hour session, na 5:30 to 7:30 will be your class timings. 5:30 p.m. to 7:30 p.m. சரியா? Okay, first note down பண்ணுங்க. Let us start the class. See, you have any doubts, you can ask me. Unmute பண்ணி நீங்க கேட்கலாம். இல்ல chat boxல chat பண்ணலாம். However you want. And end of the session, I will give my phone number also. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? Note down this. So this is how the class goes, ma. Like one chapter முடிச்சதுக்கு அப்புறமா we'll be doing like ஒரு ப்ராப்ளம் செஷன் வச்சுக்கலாம். We'll be solving questions like அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லிட்டு. And this year we are hoping for very good results also. So we have trained a lot of people, lot of students. So அதே மாதிரி உங்களையும் நல்ல சூப்பரா ட்ரெயின் பண்ணலாம். சரியா? And cooperation, you should also cooperate with us. So that is what we expect from you. சாப்டர் முடிச்சுட்டு அப்படியே தொடாமலே இருக்கிறது கிடையாது. படிச்சிடணும். முடிச்ச உடனே அன்னைக்கே படிச்சிடணும். அன்னைக்கு முடியலன்னா நெக்ஸ்ட் டே படிச்சிடணும். சரியா? அப்புறம் பாத்துக்கலாம், அடுத்த வாரம் பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம்னு இல்லாம அப்பப்பவே முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இல்ல கடைசி நேரத்துல என்ன ஆகும்னா கொஸ்டினும் சால்வ் பண்ணணும், படிக்கவும் செய்யணும்ன்றப்போ டைம் இருக்காது கொஸ்டின் சால்விங். கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணாதான் மார்க் வரும். சரியா? ஸோ அதனால ஒரு சாப்டர் முடிக்க முடிக்க நல்லா தரோ பண்ணிட்டே வந்துருங்க. And you have a material with you, so solve those questions also. Questions solve பண்ணலாம். மினிமம் ஒரு சாப்டர்ல இருந்து 50 to 100 questions கண்டிப்பா சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணாதான் மார்க் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அகாடமில கொடுக்கக்கூடிய புக் என்னவோ அதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் முடிச்சிடணும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சால்விங் வந்து PYQs. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். அப்புறம் நாங்க வைக்கிற டெஸ்ட் அசைன்மெண்ட் எல்லாம் கொடுக்குறோம்ல, இதெல்லாம் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பி கவரிங் லைக் அரௌண்ட் 50 to 100 கொஸ்டின்ஸ். சரியா? மேம் அந்த புக் நேம் இன்னொரு தடவை சொல்ல முடியுமா மேம்? இல்லடா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இப்போ அகாடமில இருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியல், வாட் எவர் த மெட்டீரியல் யூ ஆர் கெட்டிங், ஸோ அந்த மெட்டீரியல்ல கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. பிளஸ் வீல் ஆல்சோ கிவ் யூ சம் அசைன்மெண்ட் கொடுக்குறோம். அந்த அசைன்மெண்ட்டை சால்வ் பண்ணீங்கன்னா கீஸை போஸ்ட் பண்ணிடலாம். அதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் நீங்க கிளாஸ்ல அப்ளை. சரியா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸ்கோல் டவுன் பண்றேன், மீதி உள்ளதை எழுதிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாஸ். எஸ் டியர். மேம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு மேம். மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா கேக்குதாமா? இங்க வால்யூம் நல்லா பெருசா தான் இருக்கு. வாட் அபௌட் அதர்ஸ்? கேன் யூ ஹியர் மீ? கேக்குதா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். சரி, ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நோட் பண்ணிட்டு சொல்றீங்களா? நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. எழுதியாச்சா? எஸ் மேம், finished. Yes, ma'am. Okay, so now let's start the session. Ma'am, once again, first learn the starting, ma'am.
ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். The chapter which we are going to do is organic start பண்ணலாம் இருக்கேன். Halo alkanes and halo arenes. இதுதான் சாப்டரோட பேரு. ஈஸியான சாப்டர். 11th இதுல கனெக்ஷன் இருக்கு. எங்க உங்களுக்கு கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமோ நான் பண்ணிருக்கேன். ஹாலோ ஆல்கேன்ஸ் அதாவது RX அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆர்ன்றது இட் குட் பி மீథైல், ஈథைல், ப்ரோபைல். அரீன்ஸ்ன்றப்போ பென்சீன், ரிங் எது வேணா இருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொசிஷன் ஆஃப் ஹாலைட்ஸ் பார்க்க போறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் CH3, CH2, CH2, Cl. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா Clன்ற ஹாலஜன் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா? அது இந்த கார்பன் எவ்வளோ இமீடியட்டா எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? ஒரு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஹாலஜன் அட்டாச் டு தி கார்பன் ஆட்டம் having 2 hydrogens. இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? So therefore it is said to be primary carbon. அந்த கார்பனுக்கு பேர் என்ன? பிரைமரி கார்பன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா CH3, CHCl, CH2, CH3. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹாலஜன் எங்க அட்டாச் ஆயிருக்கு? Carbon having how many hydrogens? Only one hydrogen. Then it is secondary. Secondary-na functional group attach ஆயிருக்கிற கார்பனை அது எவ்வளவு அதர் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு? 2 கார்பன்ஸ். இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். ஸோ இட் இஸ் செகண்டரி. இங்க பாத்தீங்கன்னா ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பனை எவ்வளவு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு? இமீடியட்டா 1 கார்பன். ஸோ பிரைமரி. இது 2 கார்பன். ஸோ செகண்டரி. இப்போ பாருங்க CH3, இது பாத்தீங்கன்னா டெர்ஷரி. டெர்ஷரினா என்ன அர்த்தம்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் how many other carbons it is attached? 1, 2, 3. 3 other carbon atoms. Then it is called tertiary. Okay, primary, secondary, tertiary. ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன்ல 2 ஹைட்ரஜன்ஸ் இருந்தா பிரைமரி, 1 ஹைட்ரஜன் இருந்தா செகண்டரி. ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ல ஹைட்ரஜனே இல்ல, இட் இஸ் கனெக்டட் டு 3 அதர் கார்பன்ஸ், தென் இட் இஸ் கால்ட் டெர்சியரி. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். எல்லாம் ஏதாவது புரியல சொல்லுங்க, நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Ma'am, can you scroll up, ma'am? Thank you, ma'am. சரியாச்சா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes, ma'am.
எழுதியாச்சா? எஸ் மேம். ஓகேமா. இப்போ நெக்ஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 Cl. பாத்தீங்கன்னா ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் இருக்குல்ல, தட் இஸ் சிங்கிள் பாண்ட் இல்லவா? சிங்கிள் பாண்ட்னா அது என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3ன்னு சொல்றோம். ஓகேவா? sp3 அது இன்டர்ன் இன்னொரு வாட்டி அட்டாச் ஆயிருக்குல்ல பக்கத்துல டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து sp2. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் sp3 which is again attached to the carbon atom which is having double bond, so it is sp2. so இந்த கார்பன் ஆட்டம் இருக்குல்ல, இந்த கார்பன் ஆட்டம்க்கு பேரு allylic carbon. What is allylic? Functional group attach ஆயிருக்கக்கூடிய கார்பன் is sp3, intern attach ஆயிருக்கக்கூடிய கார்பன் டபுள் பாண்ட் அது வந்து sp2. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டமே என்ன சொல்றோம்? allylic carbon. Similarly benzene ring attach ஆயிருக்கக்கூடிய கார்பன் CH2 Cl. அதாவது ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் intern attached to the benzene ring. அப்ப இந்த கார்பன் ஸ்டார் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இது ஸ்டார் போட்டுக்கலாம். இந்த ஸ்டார் போட்டிருக்கோம்ல, இதுக்கு பேர் என்னன்னா, அந்த கார்பனுக்கு பேரு பென்சைலிக்னு பேரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் Cl. ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் ஹேவிங் டபுள் பாண்ட், இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு வினைலிக். இதெல்லாம் என்னது ஆக்சுவலா? பொசிஷனோட பேரு. இன்னொரு வாட்டி சொல்லலாம், அலைலிக் கார்பன் என்ன அர்த்தம்? the functional group அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன், ஓகே, அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் which is having single bond, it is sp3. intern அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, அப்படின்னா அது அலைலிக் கார்பன் பேரு. அதுவே CH2 பென்சின் ரிங்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா then it is benzylic. இதே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா வினைலிக். டைரக்டா டபுள் பாண்ட் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா வினைலிக். மேம் பென்சைலிக் இன்னொருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். பென்சைலிக்னா ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம், அது எங்க அட்டாச் ஆயிருக்கு? பென்சின் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கு. அது இன்டர்ன் பென்சின் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கிறதால அதுக்கு பேரு பென்சைலிக்னு பேரு. மேம் வினைலிக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? வினைலிக்னா ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா கார்பன்ல, டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு டைரக்டா. பாருங்க, ஓகே மேம். Cl அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ல டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அப்ப அந்த கார்பனுக்கு பேரு வினைலிக் அப்படின்னு பேரு. ஓகே மேம். Noted, ma'am. Noted, ma'am. Done, ma'am. ஓகேவா? எல்லாமே பொசிஷன்ஸோட பேரு. இன்னும் 2 பொசிஷன் இருக்குடா. என்னன்னா, இப்ப இங்க பாருங்க, இப்போ இந்த மாதிரி இருக்கு. இதுல 2 Cl அப்படியே அட்டாச் பண்றோம்னா இதுக்கு பேரு ஜெம் டை குளோரைடு அப்படின்னு பேரு. ஜெம் எப்ப யூஸ் பண்ணுவோம்?
ஒரே கார்பன் ஆட்டம்ல ரெண்டு அது ஒரே ஹாலஜன் தான், ஆனா 2 வாட்டி இருக்குன்னா ஜெம் டை ஹாலஜன். இதே வந்து பக்கத்துல இருக்கு. விசின். கரெக்ட். அதுக்கு பேரு விசினல். Noted, ma'am. Ma'am, you can move. Completed, ma'am. Yes, ma'am. சரி, இப்போ நம்ம IUPAC நேம் பண்ண போறோம். அப்படி இருக்கு, சரியா? பாருங்க, இது எப்படி நேம் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் செலக்ட் தி லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஸோ லாங்கஸ்ட் கார்பன் செயின் செலக்ட் பண்ணா 1 2 3 4. லாங்கஸ்ட் கார்பன் செயின் இஸ் 4 and halogen is attached to the Cl. எங்க அட்டாச் இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம். இது எப்படி வரும்னா 1 குளோரோ பியூட்டேன். புரிஞ்சுச்சா பாருங்க, 1 குளோரோ பியூட்டேன். Yes, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ நான் இந்த மாதிரி சொல்லி தரேன். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்ல வரும், சரியா? இதுக்கு பேரு பாண்ட் லைன் ஃபார்முலா அப்படின்னு பேரு. பாண்ட் லைன் ஃபார்முலால செகண்ட் கார்பன் ஆட்டம்ல Cl இருக்கு. இது எப்படி வரும்னா, லாங்கஸ்ட் கார்பன் செயின் 1 2 3 4 5, சரியா? இது எப்படி நேம் பண்றதுன்னா 2 குளோரோபென்டேன். 2 குளோரோபென்டேன். ஓகே, இதுக்கு பேரு பாண்ட் லைன் ஃபார்முலா. பாண்ட் லைன் ஃபார்முலால கார்பன் ஹைட்ரஜன் காட்ட மாட்டாங்க, ஒன்லி பாண்ட்ஸ், சரியா? கார்பன் ஹைட்ரஜன் தவிர மத்த எந்த ஆட்டம் இருந்தாலும் காட்டணும், பட் அதர்வைஸ் ஒன்லி லைன்ஸ், சரியா? இப்படி இருக்கு Cl and I have a branching like this. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 1 2 3 4 5 6. இப்போ நமக்கு செகண்ட் கையில குளோரின் இருக்கு, ஒரு லைன் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க CH3 இருக்குன்னு அர்த்தம், சரியா? 2 குளோரோ 5 மீதைல். 5 தானே, 5ல மீதைல் குரூப் இருக்கு. ஒரு லைன் இருந்தா மீதைல், ஒரு லைன் இப்படி இருந்துச்சுன்னா மீதைல், அதுவே அப்படி பெண்டா இருந்துச்சுன்னா ஈதைல் சொல்லுவோம். 2 கார்பன் இருக்கு, இப்போ ஒண்ணுதான் இருக்கு, சரியா? So 2 chloro 5 methyl, longest carbon chain is 6. What is the root word? Hex, இல்லையா? 6 na hex and single bond, so AN. 2 chloro 5 methyl hexane. சரியா? எழுதிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ்க்கு தரேன், பண்ணலாம், ஒண்ணுனா பண்ணலாம். கொஞ்சம் நிறைய நல்லா பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது புரியல கேளுங்க, இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Noted, ma'am. Done, ma'am. 1 minute, ma'am.
சரி, சரி, எழுதுங்க. எழுதிட்டீங்களாடா? நெக்ஸ்ட் தரேன், ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நான் ஆன்சர் தரேன். நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். கரெக்டா எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கலாம் நீங்க. மேம் ஃபோர்த் ஒன் காட்டுங்க. Ma'am, can you scroll the screen, ma'am? அடடா. Ma'am, can you show me the eighth one? Finish and let me know. Ma'am, can you show me eighth one, ma'am? Yes, sir. Ma'am, last one, ma'am.
5 minutes time I'll give you, okay va? Finish it off, then I'll give the answers. Finished, shall I give the answers? Yes, Ma'am, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Dimethyl propane. Because the functional group is given preference. The functional group is the first preference. அதனால 1, 2, 3 second positionல 2 methyl group இருக்கு. So 2,2 சொல்லலாம். 2 வாட்டி 2 சொல்லலாம். 2,2 dimethyl propane. Next fifth one. 1. இந்த பக்கம் Br இருக்கு, அந்த Ma'am, 1 பக்கம் minute, Cl. ma'am, fourth one. சரி. எழுதிக்கோ. 1 alphabetical orderல arrange பண்ணுங்க. 1 bromo, 2 D பார்க்க கூடாது. alphabetical orderக்கு D பார்க்க கூடாது. டை ட்ரைலாம் பார்க்க கூடாது. இந்த மீதைல் இருக்குல்ல, அதுதான் பார்க்கணும். So 1 bromo, 2,2 dimethyl propane. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ
ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா பிஆர் இருக்கு, சிஎல் இருக்கு. எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ பிஆர் தான் ஃபர்ஸ்ட். அதனால இந்த சைடு நம்பர் பண்ணோம். 3, 4, 5. ஸோ ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. 2 bromo, 4 chloro, longest carbon chain is 5, so pentane. 2 bromo, 5 chloro, pentane. Next, sixth one பாத்தீங்கன்னா actually it is methane. Methaneல 3 hydrogen is replaced by 3 chlorine. So how will you name it? Trichloro- Trichloromethane. Trichloromethane. It's a perfect type pattern. 1, 1, trichloromethane. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 7th ஒன்ல டபுள் பாண்ட் இருக்கு, ஹாலஜன் இருக்கு. எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா டபுள் பாண்டுக்கு தான் கொடுக்கணும். ஸோ 1, 2, 3. Trichlorohexane. மேம் இங்க 1 இங்க 2 போடக்கூடாதா அப்படின்னா போடக்கூடாது. எப்பவுமே டபுள் பாண்ட் இருக்குன்னா அந்த டபுள் பாண்டை கவர் பண்ணிட்டு தான் வி ஷுட் கோ. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து போடணும். ஸோ 1, 2, 3. ஸோ இட் ஷுட் பி 3 chloro cyclohex 1ene. ஏன்னா டபுள் பாண்ட் இஸ் பிட்வீன் 1 and 2. ஸோ 3 chloro cyclohex 1ene. சரியா? நான் அப்புறம் காட்டுறேன், நீங்க எழுதிக்கலாம். 8th ஒன் பாத்தீங்கன்னா it is chlorobenzene. Br இருந்தா bromobenzene. Next, double bond தான preference. So 1, 2, 3, 4, 5, 6. சரியா? So alphabetical orderல arrange பண்ணலாம். 4 chloro, 3 nitro, cyclohex 1ene. சரியா? 9th one பாத்தீங்கன்னா okay, preference goes to OH. OH க்கு தான் priority ஜாஸ்தி. So 1, 2, 3, 4, 5, 6 வருது. 1, 2, 3, 4 வருது. இங்க பக்கம் டபுள் பாண்டு, அந்த பக்கம் NO2. ஸோ அதனால preference goes to functional groups தான். சரியா? இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5, 6. So it should be 4 chloro, 5 nitro, cyclo, X, 2ene, 1 ஏன்னா 1ல தான் OH இருக்கு. சரியா? So 4 chloro, 5 nitro, cyclohex, 2ene 1. 10th one பாத்தீங்கன்னா benzyl bromide. ஆக்சுவலா அது காமன் நேம், ஐயூபேக் நேம் பொறுத்த வரைக்கும் 1 bromo, 1 phenyl methane. Whenever the benzene ring is used as substituent, phenyl என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். எப்போ phenyl என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம்னா when the functional group and the benzene ring is separated by 1 carbon atom. ஒரு கார்பனால செப்பரேட் பண்ணா கூட benzene ring is considered as substituent. மறுபடியும் சொல்லலாமா? எப்ப benzene ring-அ நம்ம substituent-ஆ எடுக்கணும் அப்படின்னா when the bromine atom or any halogen atom or any functional group attached to the carbon atom which in turn attached to the benzene ring. அப்போ benzene ring-அ phenyl அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. மேம் 10th ஒன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? benzene ring, அதாவது
halogen which is attached to the carbon atom in turn attached to the benzene ring. So எப்படி வரும்னா 1 bromo 1 phenyl methane. CH4 வந்து மீத்தேன் இல்லையா, ஒரு H bromine-லயும் ஒரு H benzene ring-லயும் அட்டாச் ஆகும். 1 bromo 1 phenyl methane. எழுதியாச்சாமா எல்லாரும்? finish writing? Ma'am, 8th one. எழுதி போங்க. Finished-டா? Noted, ma'am. Completed, ma'am. Yes-டா. So இதுதான் IUPAC. So I hope IUPAC is clear now. இன்னும் ஒண்ணே ஒன்று மட்டும் பண்ணிடலாம், ஏன்னா இது வந்து நீட்ல கேட்டாங்க. ஸோ ஐ தாட் லைக் வி கேன் டிஸ்கஸ். DDT-ன்னு ஒண்ணு இருக்கு சரியா, இது இன்செக்டிசைட் ஆக்சுவலா. இப்போ இதுக்கான IUPAC நேம் நம்ம போட போறோம். The structure of DDT சரியா. One comma one trichloro 2,2 this parachlorophenyl ethane. So இதுதான் DDT, இது வந்து இன்செக்டிசைட். ஓகே, ஸோ லாங் இது எப்படி நேம் பண்றதுன்னா இங்க பாருங்க. லாங்கஸ்ட் கார்பன் செயின் இஸ் 2. ஓகே, கார்பன் 1 அண்ட் கார்பன் 2. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம்ல 3 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு. செகண்ட் குளோரின் ஆட்டம்ல 2 பென்சீன் ரிங் வித் Cl இருக்கு பேரா பொசிஷன்ல. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம்ல 3 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ 1,1,1 ட்ரைக்ளோரோ 2,2 this. எப்போ thisன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம்னா when the group is very big சரியா. இப்போ குளோரோ இந்த பாருங்க இந்த 2 இருக்குல்ல, இந்த இடத்துல இது இந்த குரூப் இருக்கலாமா, இதுதான் பிக்கஸ்ட் குரூப், பிக் குரூப். அதனால திஸ் பேரா, ஏன்னா ஆப்போசிட் சைட்ல இருக்குல்ல, இதான் பேரா பொசிஷன் சொல்றது. பேரா phenyl benzene ring as a substituent it is phenyl and longest carbon chain is 2. So 1,1,1 trichloro 2,2 this parachlorophenyl ethane.
மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம். யாடியா மேம் பேரா ஆனா வந்து நம்ம காமன் நேம்ல யூஸ் பண்ண மாட்டோமா மேம்? காமன் நேம் தான், அது சப்ஸ்டிட்யூயண்டா இருக்கிறதால போடுறாங்க. ஓகே, சோ அப்படி போடலாமா அங்க? போடலாம், பிராக்கெட் குள்ள தானே இருக்கு, ஓ ஓகே பிராக்கெட் குள்ள இருக்கிறதால போடலாம். ஓகே மேம். noted ma'am done. சரிண்ணா, எல்லாரும் எழுதிட்டீங்களா? Yes, ma'am. Yes, So yes now ma'am. now what we'll do is we'll go to the preparation இப்போ. சரியா? நம்ம வந்து ஐயூ பேக் பண்ணிட்டோம். இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ப்ரிப்பரேஷன். First preparation. CH3 CH double bond CH2. இங்க நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா HBr ஆட் பண்ண போறேன். இது நீங்க 11th படிச்சிருப்பீங்க, மார்கோனிகாவ்ஸ் ரூல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. According to the Markovnikov's rule, negative part of the reagent, இதுல எது நெகட்டிவ் பார்ட்? Br. Negative part of the reagent will get attached to the carbon atom having less number of hydrogen. So hydrogen இங்க தான் கம்மியா இருக்கு நடுவுல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும், H இங்க வந்து ஜாயின் பண்ணிப்போம். So what is the answer? CH3 CH நடுவுல Br போடுங்க, Bromide. single bond CH3 இங்க H வந்து ஜாயின் ஆயிடும். சரியா? You will be getting 2-bromopropane. ஓகேவா? மார்கானிகாவ்ஸ் ரூல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? Yes, ma'am. தெரியாதுன்றவங்க தெரிஞ்சவங்களும் எழுதிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. Can write the definition. Negative part of the reagent get attached to carbon atom having less number of hydrogen atoms. நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். Noted ma'am. Yes, dear. கேட்டீங்களா? இப்போ இதுல என்னென்ன வேரியேஷன்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க எக்ஸாம்ல அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் ஒன் இதேதான், ஆனா வேற காம்பவுண்ட் போட்டு CH3 CH3 CH double bond CH2 plus HBr. சரியா? இப்போ ஆக்சுவலா மெக்கானிசம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இந்த பாண்டு இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆறதால இப்ப இந்த பாண்ட் இங்க வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? கார்பனுக்கு மேல மைனஸ், இந்த கார்பனுக்கு மேல என்ன வரும்? பிளஸ் சைன், இந்த கார்பன் மேல என்ன வரும்? மைனஸ் சைன். இது எப்படி பிரிக்கலாம்? H பிளஸ் Br மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் போய் ஜாயின் பண்ணிப்போம். CH3 CH CH3 CH இங்க பிளஸ் ஆயிடுச்சு, இங்க CH3 ஆயிடுச்சு. எப்படி CH3 ஆயிடுச்சு? இப்பதான் சொன்னேன், இந்த பாண்டை இங்க ஷிஃப்ட் பண்றதால இங்க மைனஸ் சைன் வரும், இந்த H பிளஸ் வந்து ஜாயின் பண்ணி. இதுக்கு பேரு செகண்டரி கார்போகேட்டையன். இதை நீங்க 11th படிச்சிருப்பீங்க, கார்போகேட்டையன் ஸ்டெபிலிட்டி. திஸ் இஸ் செகண்டரி கார்போகேட்டையன். ஆனா சப்போஸ் அந்த பிளஸ் இங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெர்சரி, அது எப்படி வரும்? இந்த H ஷிஃப்ட் ஆயிடும். சரியா? இப்ப பாருங்க,
CH3 CH3 plus H அந்த பக்கம் போட்டுருங்க. இதுக்கு பேரு 1,2 ஹைட்ரைட் ஷிஃப்ட். இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ்ல வரும். அதனால இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். 1,2 ஹைட்ரைட் ஷிஃப்ட்னா என்ன அர்த்தம்? அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன்னா பாண்டை ஷிஃப்ட் பண்றேன். அதனால ஒரு கார்பனுக்கு பிளஸும் இன்னொரு கார்பனுக்கு மைனஸும் வருது. ஸோ H பிளஸ் Br மைனஸ்ல H பிளஸ் வந்து ஜாயின் பண்ணிக்குது. ஸோ ஐ எம் கெட்டிங் செகண்டரி கார்போகேட்டைன். இங்க வந்து ஃபார்ம் ஆனது செகண்டரி கார்போகேட்டைன். ஆனா அதுவே நான் ஹைட்ரைட் ஷிஃப்ட் பண்ணேன்னா ஹைட்ரைட் ஷிஃப்ட் என்ன அர்த்தம்னா இப்போ நான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டைனை செக் பண்ணேன். டெர்ஷரி கார்போகேட்டைன். வாட் இஸ் கார்போகேட்டைன்? கார்பன் ஹேவிங் Positive sign. ஸோ டெர்ஷரி கார்போகேட்டைன் இருக்கு, செகண்டரி கார்போகேட்டைன் இருக்குன்னா டெர்ஷரி கார்போகேட்டைன் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ அதனால இந்த ஹைட்ரஜனை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்றோம். இதுக்கு பேரு 1,2 ஹைட்ரைட் ஷிஃப்ட். ஸோ பாருங்க பிளஸ் நீங்க வந்துருச்சு. அண்ட் இட் இஸ் டெர்ஷரி கார்போகேட்டைன். எப்படி சொல்றேன் நானு? கார்பனுக்கு மேல பாசிட்டிவ் சைன் இருக்கு. அதை சுத்தி எத்தனை கார்பன் அட்டாச் ஆயிருக்கு? 3 கார்பன்ஸ். 1 2 3. ஸோ டெர்ஷரி கார்போகேட்டைன் இஸ் மோர் ஸ்டேபிள். இப்போ அந்த கார்போகேட்டைன் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ Br மைனஸ் அட்டாச் பண்ணலாம். Br மைனஸ் ஸ்டேபிளான கார்போகேட்டைன் கிட்ட தான் போகும். CH3 CH3 Br CH2 CH3. இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா H பிளஸ் கொண்டு வந்து ஜாயின் பண்றோம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டைனை செக் பண்றோம். ஓகே, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டைனை செக் பண்றோம். whichever is stable carbocation will form the product. Ma'am, scroll, ma'am. மேம் கொஞ்சம் கீழே. ஓகே மேம். சரிங்களாடா? என்னோட தர நீங்க ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி. Noted, ma'am. Yes, ma'am. நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா எப்படி ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டைனை செக் பண்ணணும்னு? அதே மாதிரியே நீங்க செக் பண்ணுங்க இப்போ. சரியா? சரியா? பண்ணுங்க பார்க்கலாம். 1 minute டைம் உண்டு.
ஸோ நான் ஆன்சர் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். Okay. Okay. Fine. Whether you got this, once check பண்ணுங்க. Check பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேடா, புரிஞ்சுச்சு எல்லாருக்கும்? இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணுமா? ஆர்கானிக்கா மக்கப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, மெக்கானிசமோட பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரது எல்லாமே மெக்கானிசமோட தான் சொல்லி தரேன். ஸோ மெக்கானிசமோட படிச்சா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். புரியுதா? மக்கப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கொஷின் வந்து எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். யா, புரியுது எல்லாருக்கும்? சும்மா காப்பி பண்ணிக்கிறீங்களா? புரியுது இல்ல? கைஸ் ரெஸ்பாண்ட் ப்ளீஸ். புரியுதா புரியலையா? Yes, ma'am. இந்த மாதிரிலாம் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்க மாட்டீங்க, மெக்கானிசமோடலாம். சரியா? ஆனா இந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாவே தெரியும். சரியா? அதனால தான் நான் உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்குறேன். இல்லைன்னா ஒரே ஒரு சாம்பிள் கொஸ்டின் சொல்லிட்டு போகலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் எது படிச்சாலும் நல்ல பேசிக்ல இருந்து படிக்கும். சரியா? இப்போ பாருங்க, நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி தான் இப்போ பண்ணோம்ல, அதே மாதிரி தான். சரியா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இதுல பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பென்சீன் ரிங் ஷிஃப்ட் ஆகுமா, மீத்தால் ஷிஃப்ட் இருக்குமானா மீத்தால் ஷிஃப்ட் தான் இருக்கும். பிகாஸ் பென்சீன் ரிங் வந்து வெயிட் ஜாஸ்தி இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு மீத்தால் ஷிஃப்ட் தான் நடக்கும். சரியா? ரெடி.
I'll give the answer now. என்ன பண்ணுங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மீட்டல் ஷிஃப்ட் இது பாண்டை ஷிஃப்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட். இப்போ ப்ளஸ் சைன் இங்க வரும், ஹெட்ஜிங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் மீட்டல் ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ CH3 C plus sign. CH CH3 CH3. Okay, next step இதுல Br மைனஸ் அட்டாச் பண்ணுவோம். CH3 Br benzene ring CH CH3. Okay, we'll go to the next reaction. So இது வந்து Marconi oxide வந்து பண்ணுவோம். Okay, next question. Next one. So next reaction பார்த்தோம்னா CH3 CH double bond CH2 HBr H2O2. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பெராக்சைடு இருந்துச்சுனாலே it is anti-Markovnikov rule. What is another name for anti-Markovnikov rule? கேட்டா தெரியுமா? Peroxide effect. ஓகே, அதுக்கு கராஷ் எஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பேரு. பெராக்சைடு எஃபெக்ட். Peroxide. Peroxide effect கூட சொல்லலாம். So Markovnikov's rule where negative part will go to the less number of hydrogen இல்லையா? இங்க negative part will go to the more number of hydrogen. But ஆனா CH3 க்கு போகாது, CH2 க்கு போகும். So Br இங்க H இல்ல. So you will be getting CH3 CH2 CH2 Br. Okay, this is Markovnikov's rule. Sorry, anti-Markovnikov's rule. புரிஞ்சுதா? Anti-Markovnikov's rule படி negative part of the reagent will go to the more number of hydrogen atoms. Opposite Markovnikov. சரியா? Anti-Markovnikov's rule. Copy down this. I'll go to next. Noted, ma'am.
ஓகே, இப்போ இதே ரியாக்ஷன் வந்து CH3 CH double bond CH2. Okay, so now I'm going to add HCl and H2O2. HCl and H2O2. Marconi Cox will follow panuma panadana. Anti-Marconi Cox will follow panade. Even though it is having a peroxide, but it will never follow Marconi Cox. So it follows only, sorry, it never follows anti-Marconi Cox, but it follows Marconi Cox. So Marconi Cox will follow pananago. Cl inga varum, H inga varum. So the product is CH3, CHCl, CH2Cl. So what do you understand from this? Peroxide effect is seen Only in HBr. HBr with H2O, not with HCl. இந்த ரியாக்ஷன் எழுதிக்கோங்க. இதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும், நீங்க எடுத்துக்கலாம். சரியா? Ma'am, சொல்லுடா. ma'am, நீங்க லாஸ்ட்ல வந்து CH2Cl ன்னு போட்டிருக்கீங்களே மேம். ஓ, கொஞ்சம் சாரி, CH3 வரும். Noted ma'am. Okay. இதுல ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. HCl okay, HCl follows Markovnikov's rule. HCl follows Markovnikov's rule in the presence of H2O2. In the presence of H2O2. As reason, as one of the step in the mechanism, one of the step in the mechanism is endothermic. One of the step in the mechanism is endothermic. Okay, wow. Next reaction போலாம். CH3 CH2 OH plus SOCl2. SOCl2 எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதிக்கலாம். Cl Cl SO Cl Cl SO. Okay, so what will happen? CH3 CH2Cl அப்படின்னு வரும். நடுவுல என்னடாகும்? SO2
plus HCl. இதுல pyridine யூஸ் பண்றோம் கேட்டலிஸ்டா. இந்த ரியாக்ஷனுக்கு பேரு டார்சன் ரியாக்ஷன் அப்படின்னு பேரு. நேமிங் ரியாக்ஷன் இட் இஸ் டார்சன் ரியாக்ஷன். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட். டேக் எத்தனால். சரியா? எத்தனால் எடுத்துக்கோங்க. ஸோ CH3 CH2Cl நடுவில் என்னடாகும் SOCl2 plus HCl. This is the best method. Okay, this is the best method to get the halogen substituted. Okay, this is the best method because the obtained byproducts are gases. The byproducts எல்லாமே என்னது? Gas. சரியா? Noted, ma'am. எல்லாரும் எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. Next reaction பாத்தீங்கன்னா CH3 CH2 OH plus PCl5. So PCl5 பார்த்தோம்னா there are 3 divisions. Cl, Cl, நடுவுல PCl3. அப்ப என்ன ஆயிடும்னா CH3 CH2 Cl plus PO Cl3 plus HCl. CH3 CH2 Cl plus PO Cl3 plus HCl. ஸோ எப்பவுமே PCl5 ஆட் பண்ணோம்னா Cl சப்ஸ்டிட் ஆகும். அதே மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியில போடும். Noted, ma'am. Similarly, இப்போ next PCl3 பார்க்க போறோம். CH3 CH2 CH3 CH2 OH plus PCl3 போடுறோம். PCl3 ல 3 chlorine இருக்கா? Just put 3 here. What will happen? 3 CH3 CH2 Cl 3 times இருக்குல்ல, இங்க 3 போடுறோம், இங்கேயும் 3 இருக்கு. ஸோ அதனால 3 CH3 CH2 Cl வந்துடும். What is the byproduct? H3PO3. H3PO3 பாஸ்பரஸ் ஆசிட் வந்து வெளியில வருது. Noted, ma'am. ஓகேவா? எழுதிட்டீங்களா? எல்லாம் புரிஞ்சுதா? Yes, இதெல்லாம் ma'am. என்னதுமா? ஆக்சுவலா ஆல் தீஸ் ஆர் த ப்ரிப்பரேஷன்ஸ். இவ்ளோ இருக்கா படிக்கிறதுக்கு அப்படி யோசிக்கிறத விட்டுட்டு இது எப்படி வந்து அப்ரோச் பண்ணா எப்படி ப்ராடக்ட் வருதுன்ற மாதிரி புரிஞ்சு படிப்போம். சரியா? ஒரு வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா வந்துடும். 1 or 2 times. சரியா? மக்கப்லாம் பண்ண வேண்டாம். From 9th one இருக்கா ஒரு தாட்டி repeat பண்ணுங்க. சொல்லுமா? CH3 CH2 OH தான். சரியா?
அதுல நம்ம என்ன பண்றோம், பிசிஎல்3 ஆட் பண்றோம். பிசிஎல்3 ஆட் பண்ணா இங்க நம்மளுக்கு இந்த குரூப்ல எவ்வளோட இருக்கு, CH3 CH2 இருக்கா. சிஎல் வந்து 3Cl இருக்கு கரெக்டா, 3Cl இருக்கு. இங்க உனக்கு R குரூப் இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆயிடும்னா 3 டைம்ஸ் Cl ஆட் ஆயிடுது. ஸோ 3 டைம்ஸ் CH3 CH2 Cl வந்துட்டு H3 PO3 வெளில போயிடலாம். எப்படிடா, இதுதான் H 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ H3 PO3. Yes, ma'am. Thank you. Yeah, yeah. வந்துட்டீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. Okay, right. Next 10th reaction, naming reaction பார்க்க போறோம். சரியா, என்னன்னா Finkelstein reaction. Finkelstein reaction. So லோயர் ஹாலைடுல இருந்து ஹையர் ஹாலைட ப்ரிப்பேர் பண்றது தான் வந்து Finkelstein reaction. ஓகே, ஸோ CH3 CH2 Cl இருக்கு. சரியா, NaI ட்ரைஅசிட்டோன் ஆட் பண்றோம். ட்ரைஅசிட்டோன் இஸ் தி சால்வெண்ட். ஸோ இப்போ எப்படி அது ஸ்பிளிட் ஆகும்னா Na பிளஸ் I மைனஸ் அப்படின்னு ஸ்பிளிட் ஆகும். அதே மாதிரி இது எப்படி ஸ்பிளிட் ஆகும், பிளஸ் மைனஸ். எப்பவுமே ஆப்போசிட் சார்ஜஸ் வில் அட்ராக்ட். ஸோ NaCl வில் கோ அவுட். I வந்து சப்ஸ்டியூட் ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும், CH3 CH2I, that is iodo ethane plus NaCl. இதுக்கு பேர் தான் Finkelstein reaction. Lower halide is replaced by higher halide. மேம் இந்த ரியாக்ஷன்ல எப்பயுமே ட்ரை அசிட்டோன் தான் ரியாக்ட் ஆகுமா மேம்? Solvent raw. Solvent Oh. it is. ஓகே. Noted, ma'am. Okay.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we'll have like repulsion reaction. Next one வந்து பாத்தீங்கன்னா Schwarz reaction. Schwarz reaction. Okay. Schwarz is the preparation of fluorocompounds. So CH3Cl plus AgF. Especially Schwarz is meant only for preparing fluorocompound மட்டும் தான் அதுல prepare பண்ண முடியும். So CH3Cl plus AgF போட்டோம்னு வச்சுக்கோங்க. போட்டா என்ன வரும்? Ag plus F minus plus minus. So AgCl வெளியில போயிடும். So CH3F plus AgCl. CH3F plus AgCl. ஓகேவா? So fluoromethane. Fluoromethane வந்து ஃபார்ம் ஆயிடும். சரியா? மேம் Yes, ma'am. மேம் எந்தெந்த ரியாக்ஷனுக்கு வந்து இது ரீஏஜென்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? இந்த ரியாக்ஷனுக்கு இந்த ரீஏஜென்ட் தான் யூஸ் பண்ணணும். ஆமாண்டா, அது எழுதி பார்த்தா வந்துடும். ஓகே மேம். கேட்டீங்களா? Yes, ma'am. So next reaction. CH3 CH2 CH3. Okay. எஸ் மேம். இப்போ இதுல நம்ம குளோரின் சன்லைட் போடுறோம்டா. குளோரின் சன்லைட். ஸோ குளோரின் சன்லைட் போடும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும். சரியா? இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா we are going to check the hydrogen environment அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. CH3 இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் எப்படி அட்டாச் ஆயிருக்கு? CH2ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதை ஏன்னு வச்சுக்கலாம். Similarly, CH3 attached to CH2 which is A. ஸோ பாத்தீங்கன்னா இதோட டைப் வந்து ஏவா இருக்கு. நடுவில் இருக்கிற CH2 வந்து இந்த பக்கம் CH3 இருக்கு, அந்த பக்கம் CH3 இருக்கு இல்லையா? அப்ப அது B. So what you understand from this? How many types of hydrogen இங்க இருக்குன்னா 2 types of hydrogen இருக்கு. There are 2 types of hydrogen. Okay. So இன்னொரு வாட்டி சொல்றேன். இது எப்படி நான் A B ன்னு பிரிச்சேன்னா, நீ கேட்கலாம் எல்லாம் ஏச்சும் ஒண்ணு தானே மேம்? கண்டிப்பா ஒண்ணுதான். ஆனா அந்த CH3ன்றது எங்க அட்டாச் ஆயிருக்குன்றத பொறுத்து பிரிக்கிறோம் A B ன்ட்டு. Here CH3 is attached to CH2, so it is A. Similarly, இந்த பக்கம் CH3 is attached to CH2, so it is A. நடுவில் இருக்கிறது CH2, இந்த பக்கம் அந்த பக்கம் CH3 ஆல் அட்டாச் ஆயிருக்கு, so B. So how many types of hydrogens are there? 2 types of hydrogens. புரியுதா பாருங்க நான் சொன்னது இப்போ? Yes, எப்படி ma'am. ஐடென்டிஃபை பண்ணதுன்னு Yes, புரியுதா? ma'am. Understood, ma'am. சூப்பர், வெரி குட். இப்போ இதுல ஒரு ஹெச்சும் இதுல ஒரு சிஎலும் ரீப்ளேஸ் ஆயிடும். ஐட்டா என்ன வரும்? CH3 HCl. CH2 Cl. What is the next type? B ல இருந்து ஒரு H எடுத்துருங்க. CH3 CH Cl CH3. Generally I'm writing HCl. ஓகேவா? I didn't balance it. Organicல பேலன்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. So which is the major product? First one or the second one? Which is the major product? Second one. செகண்ட் ஒன் தான் மேஜர் ப்ராடக்ட். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவோம். இந்த நடுவில் இருக்கிறது செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல். செகண்டரி இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் பிரைமரி. அப்ப அதுதான் மேஜர் ப்ராடக்ட். மேஜர் ப்ராடக்ட்னா
நிறைய பெர்சன்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் த மைனர் ப்ராடக்ட். சரியா புரிஞ்சுதா? இதுல எப்படி கேட்பாங்கன்னா எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. மேம் எஸ் டியர். மேம் ஒரே ஒரு ப்ரோபேன் தானே மேம் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ ப்ராடக்ட்ல எப்படி மேம் 2 ஃபார்ம் இருக்கு? அதான் சொன்னேடா, ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு ஆட் ஆகும். ஓகே மேம், தேங்க்யூ. மேம் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். அதாவது எப்படி இது அரேஞ்ச் ஆயிருக்குன்றத பொறுத்து, ஹவு இட் இஸ் அரேஞ்ச் அதை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் CH3 is attached to CH2, so it is A. அதே மாதிரி ரெண்டு சைட்லயுமே CH3 இருக்கிறதால அது ஏன்னு சொல்றோம். நடுவுல CH2 மட்டும் இருக்கு, so it is B. ஸோ என்ன பண்ணணும்னா ஏல இருந்து ஒரு ஹெச்சும் பில இருந்து ஒரு ஹெச்சும் ரீப்ளேஸ் பண்ணலாம். பண்ணீங்கன்னா 2 ப்ராடக்ட்ஸ் வரும். அதுல எது மேஜர் ப்ராடக்ட்ன்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி இன்டர்மீடியட் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ செகண்டரி தான் மோர் ஸ்டேபிள். அதனால தான் ரெண்டாவது உள்ளது மேஜர் ப்ராடக்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் உள்ளது மைனர் ப்ராடக்டா இருக்கு. சரியா? எஸ் மேம், நோட்டட் மேம். Noted, ma'am. கேட்டீங்களா? பாருங்க. இப்ப நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல போறீங்க எனக்கு எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் பாசிபிள். சரியா? இதுதான் இப்ப முக்கியம். இதை கேட்பாங்க. CH3, CH2, 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 CH3. Sorry. Tell me how many products are possible. கண்டுபிடிங்க பார்க்கலாம். அதுல எது மேஜர் ப்ராடக்ட்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஆட். Three products, ma'am. Yes, 3 products. Good try. CH3 is attached to CH2, so A. Similarly, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா CH3 is attached to CH2, so A. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் CH2, அந்த பக்கம் CH3, so B. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு, B. நடுவுல உள்ளது C. So how many products possible? 3 products. அதுல நடுவுல அட்டாச் ஆயிருக்கிறது தான் Cl அட்டாச் பண்ணீங்கன்னா அதுதான் மேஜர் ப்ராடக்டா இருக்கும். ஏன் அப்படி? ஏன்னா அது சிமெட்ரிக்கலா இருக்கு, மோர் சிமெட்ரிக்கல். It should be the major product. மத்தது வரும், இங்க ஒண்ணு வரும், இங்க ஒண்ணு வரும். 3 products வருங்க. So how many products possible? 3 products possible. Okay. கொஞ்சம் இதை ட்ரை பண்ணுங்க. How many products possible? predict பண்ணா போதும். அண்ட் மேஜர் ப்ராடக்ட் எது வரும்னு சொன்னா போதும். சரியா? மைனர் ப்ராடக்ட் நிறைய வரும், அதுல மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு சொன்னா போதும். HCl வரும் டைரக்டா. மேம் 3.
3யா? எஸ் மேம். இத கூட செக் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு வாட்டி. 4 ma'am. மேம் 4 ப்ராடக்ட்ஸ் மேம். 4 ma'am. 4 ப்ராடக்ட்ஸ் வரும் செக் பண்ணுங்க. ஸோ 4 வரும்டா. எப்படி? இங்க பாருங்க. This is A, this is attached to CH. இங்க CH3 attached to CH. ஆனா இங்க CH3 attached to CH2 அது டிஃபரெண்ட் தானே, சேம் கிடையாது. கரெக்ட்டா? எஸ் மேம். So this should be B, இது B, இது C, இது D. Totally 4 products. இதுல எதுடா மேஜர் ப்ராடக்ட்டா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். Which is the major product? C. B ல அட்டாச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் மேஜர் ப்ராடக்ட்டா இருக்கும். கரெக்டா? ஏன்னா அது டெர்சரி. அது வந்து டெர்சரி. உனக்கு டெர்சரி ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் மோர் ஸ்டேபிள் இல்லையா? அதனால ஸோ மேஜர் ப்ராடக்ட் மட்டும் நான் இங்க எழுதுறேன், மைனர் ப்ராடக்ட்லாம் எழுதல, வெறும் மேஜர் ப்ராடக்ட் மட்டும் எழுதுறேன். This is the major product. Okay, wow. You will also get minor products, but how many products possible? 4 products possible. Yes ma'am, noted ma'am. நோட்டட் மேம். Predict how many products possible. மேம் for 15th one 2 products மேம். 2 products வருதா? டைப் கண்டுபிடிங்க. CH3 attached to C. So A. இதுவும் A, இதுவும் A, இதுவும் A. நடுவுல H இருக்காடா? செக் பண்ணி சொல்லுங்க. நோ மேம். H இருக்கா? No, No ma'am. There is no H at all. இல்ல? So ஹைட்ரஜனே இல்ல. So therefore ஒரே ஒரு A தான். இதுலயும் அதேதான். இதுலயும் ஒண்ணுதான் வரும். CH2 இங்க என்ன இருக்கும்? CH2. சரியா? அதே மாதிரி தான் இங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிங் வந்தாலே உள்ள பாண்ட் எதுவுமே இல்லைன்னா எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் பாசிபிள்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் பாசிபிள். ஒன்லி ஒன் ப்ராடக்ட் பாசிபிள். ஓகே, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க. சரியா? இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா C5H10. இதோட ஃபார்முலா C4H8. இதோட ஃபார்முலா C5H12. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, a compound having a molecular formula C5H10 which on reaction with chlorine in the presence of sunlight gives only one monochloro derivative அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோக்ளோரோ டெரிவேட்டிவ்னு சொன்னா அப்பனா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் பாசிபிள்னு அர்த்தம். அப்பனா என்ன அர்த்தம்? டைப் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்குன்னு அர்த்தம்? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு. சரியா? மேம் 17th ஒனுக்கு அந்த ப்ராடக்ட் எழுதி காமிங்க. ஒரே ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ண. ஹெச் இருக்கும்ல, HCl ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ இங்க எப்படி வரும்? இப்படி வரும். இங்க எப்படி வரும்? CH3 CH2 சரியா? HCl plus HCl வரும்.
ஓகே மேம், தேங்க்யூ. Okay, ma'am. Finished மேம். So 18 one. Understood? Hydrogen environment கண்டுபிடிக்கிறது. எஸ் மேம். Very good. Now I have a ring இப்போ இந்த மாதிரி. இப்போ bromine sunlight போடுறேன். ஓகேவா? bromine sunlightன்றது அவ்வளவு ஸ்ட்ராங்கான, அது ஸ்ட்ராங் தான். ஆனா இங்க வந்து அந்த கண்டிஷன் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான கண்டிஷன் கிடையாது. So, அதனால நெக்ஸ்ட் அதனால என்ன ஆகும்னா அலைனிக் பொசிஷன். அலைலிக்னா என்னடா அர்த்தம்? அலைலிக்னா அலைலிக் இப்பதானே பார்த்தோம். டபுள் பாண்டுக்கு பக்கத்துல உள்ள இந்த பொசிஷன் இருக்குல்ல, இங்க பிஆர் வந்து சப்ஸ்டிட் ஆகும். பிஆர் அங்க ஏற்கனவே ஹெச் இருக்கும். ஸோ ஹெச்பிஆர் வெளியில போயிடுது. ஸோ யூ வில் பி கெட்டிங் 2 புரோமோ சைக்ளோஹெக்சீன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி சைக்ளோஹெக்சீன் இருக்கு. இதுல NBS ஆட் பண்றோம். N புரோமோ சக்சினிமைடு. என்ன பேர் அதுக்கு? நான் இங்க எழுதுறேன். N இந்த காம்பவுண்டுக்கு பேரு N புரோமோ சக்சினிமைடு. ஓகே, இதை ஆட் பண்ணாலும் என்ன ஆகும்னா இதே மாதிரி அலைலிக் பொசிஷன்ல இந்த பொசிஷன் இதுதான் அலைலிக் பொசிஷன். இந்த பொசிஷன்ல பிஆர் வந்து ஓகே, எழுதிக்கோங்க பார்க்கலாம். மேம் சொல்றோம். மேம் 18th ஒன்ல வந்து நீங்க வந்து சொல்லிருக்கீங்க மேம் டபுள் பாண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு. சோ வந்து தேர்ட் பிளேஸ்ல தானே மேம் பிஆர் வரும். கரெக்டா? தேர்ட் பிளேஸ் தான். மேம் நீங்க தேர்ட் பிளேஸ் தான். ஓகே மேம், தேங்க் யூ. தேர்ட் பிளேஸ் தான் அது. டபுள் பாண்ட் ஸ்டார்டிங் 1 to தேர்ட் பொசிஷன். ஓகே மேம். Noted, ma'am. ஹாலோ அரீன்ஸோட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். நம்ம ஆல்கேன்ஸ் பார்க்கணும். இப்போ ஹாலோ அரீன்ஸ் பார்க்கணும். ஓகே, இதுலயே இன்னும் பண்ணிட்டு அப்புறம் இது போகலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹன்ஸ் பிகர் ரியாக்ஷன்.
20 தான். Hunts-Dicker reaction. So Hunts-Dicker reactionல silver salt of acid எடுத்துக்கிறோம், bromine and reflux. Refluxன்றது வந்து ஒரு டிஸ்டிலேஷன் ஃபிளாஸ்க்ல இந்த ரியாக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அர்த்தம். டிஸ்டிலேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இப்போ இந்த பிஆர் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? பிஆர் ஆக்சுவலி ஃப்ரீ ராடிக்கல் மெக்கானிசம் தான். ஸோ இந்த ஏஜியும் ஒரு பிஆரும் சேர்ந்து வெளியில போயிடும், CO2 வெளியில போயிடும். ஸோ பிஆர் சப்ஸ்டிட் CH3Br plus CO2 plus AgBr. இன்னொரு வாட்டி சொல்றேன், சில்வர் சால்ட் ஆஃப் ஆசிட் வந்து எடுத்துக்கணும். சில்வர் சால்ட் ஆஃப் ஆசிட், அதுல Br2 ரிஃப்ளெக்ஸ். ஸோ அதுல Br2 ரிஃப்ளெக்ஸ் போடும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா CO2 வெளியில போயிடுது, AgBr வெளியில போயிடுது, CO2 வெளியில போயிடுது, CH3Br வந்து ஃபார்ம் ஆகும். எழுதிட்டேன் மேம். இப்போ நான் இன்னொன்னு தரேன், நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. இதை மட்டும் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Bromopropane plus CO2 plus AgBr. CH3, CH2, CH2Br H2Br CO2 plus CO2 plus AgBr. plus AgBr. Good. 1 bromopropane. ஓகேடா, நெக்ஸ்ட் போலாம். I'm completed. அவ்வளவுதான். ஓகே, ஹாலோ அரீன்ஸோட ப்ரிப்பரேஷன். ஸோ இதை வந்து ஹாலோஜினேஷன் பார்க்குறோம். ஹாலோஜினேஷன்
ஸோ பென்சீன் ரிங்ல குளோரின் FeCl3. ஓகேவா? பெரிக்ளோரைடு போட்டோம்னா இங்க ஹெச் இருக்கும்லடா, HCl வெளியில போயிடும். ஸோ யூ வில் பி கெட்டிங் குளோரோபென்சீன் பிளஸ் HCl. இதுக்கு பேர் தான் ஹாலஜினேஷன். ஏன் Cl தான் ஆட் பண்ண முடியுமா? Br ஆட் பண்ண முடியாதுன்னா பண்ணலாம். Br2ம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணலாம். Noted, ma'am. Noted, ma'am. சப்போஸ் இதுவே ஹாலஜினேஷன் தான் 20 right. For 22. சப்போஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க எக்ஸாம்பிள். டொலின் எடுத்துக்கலாம். இது பேரு டொலின்னு பேரு. பென்சின் ரிங் வித் CH3 இஸ் நத்திங் பட் டொலின். ஆட் குளோரின், சன்லைட் போட்டா என்ன ஆகும்னா சைட் செயின் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். சைட் செயின்னா HCl will go out. So you will be getting CH2Cl plus HCl. சரியா? இப்போ இதுவே டொலின்ல குளோரின் FeCl3 போட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்படி போட்டா ரிங் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்பா. டொலின் இஸ் தி ஆர்த்தோபேரா டைரக்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆர்த்தோலையும் பேராலையும் குரூப் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகும். Cl வரும் ஆர்த்தோல, அதே மாதிரி பேரா மீன்ஸ் ஆப்போசிட் வரும். This will be the major product plus HCl. சரியா? ஸோ குளோரின் சன்லைட் போட்டா சைட் செயின்ல சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஆனா அதுவே குளோரின் அண்ட் FeCl3 டொலின்ல போட்டா ரிங்ல சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஆர்த்தோலையும் பேராலையும், பேரா தான் மேஜர் ப்ராடக்டா இருக்கும். திருப்பி அந்த சொல்லுங்க மேம். FeCl3 அந்த FeCl3 குளோரின் FeCl3 ஆ. போட்டோம்னா ரிங்ல சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்டா. ரிங்ல டொலின் வந்து ஆர்த்தோபேரா டைரக்டிங். ஸோ ஆர்த்தோலையும் பேராலையும் சப்ஸ்டிடியூஷன் வந்து நடக்கும். ஆர்த்தோலையும் பேராலையும் நடக்கும். சரியா? அதுல பேரா தான் மேஜர் ப்ராடக்டா இருக்கும். இதே சன்லைட் போட்டோம்னா சைட் செயின்ல சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஓகே மேம். தேங்க்யூ. ஆ. Noted, ma'am. கேட்டீங்களா? Yes, ma'am.
ஸோ வாட் ஐ தாட் இஸ் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தது எல்லாம் போயிட்டு ஒரு வாட்டி நல்லா 20 ரியாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோமா 24 இதை பண்ணியிருக்கோம் யா 23 ரியாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஸோ எல்லாத்தையும் நல்லா கோ த்ரூ பண்ணிட்டு ஒரு வாட்டி எழுதி பாருங்க ஸோ தட் எழுதி தரோம் ஸோ த நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது நம்ம வந்துட்டு ஹாலோ அரீன்ஸ்ல எனக்கு ஞாபகப்படுத்துங்க வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் சான் மேயர் எழுதி வச்சிடறேன் எதுக்கும் சான் மேயர் வச்சிருக்கேன் சான் மேயர் reaction we are going to see okay so இத முடிச்சிட்டு then we'll go to physical properties and chemical properties இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா all of you understood yes எஸ் மேம் சரியா so எல்லாம் ஒரு வாட்டி go through பண்ணிடுங்க ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் கேளுங்க சரியா bye Okay. bye bye see you Yes, ma'am. bye Thank you, ma'am. Thank you, ma'am. bye guys Ma'am. bye bye